ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்கும். நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சியெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் பயிற்சி அப்படின்னு ராசிக்கு ராசி அப்படியே மாறுறதுனால, ஏன்னா பூமி நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றுறதுனால, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அதுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது, இங்கே அங்கே எல்லாம் மூவிங்கே கிடையாது. ஆனால் இந்த பூலோகம் அப்படியே பூமி சுற்றுறதுனால தான், நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் இந்த பயிற்சிகள்லாம். அதேமாரி இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் வரும்போது அதற்குண்டான பலாபலன்களை கொடுக்குறாரு பாருங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் துலா ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நீச்சமடைந்த துலாம் ராசியை விட்டு விலகி 17/11/2025 முதல் 15/12/2025 வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். காலச்சக்கர தத்துவத்தின்படி இது 8வது ராசி. இந்த 8வது ராசியில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அப்படிங்கும்போது மிகுந்த பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன மிகுந்த பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சு அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது, அதே மாதிரி அதிசாரமாக போகும்போது, அதுக்கடுத்தது நீச்சமடைந்து அந்த ராசியை விட்டு விலகி அடுத்த ராசிக்கு வரும்போதெல்லாம் பலம் அடையும் ஒவ்வொரு கிரகமும், அது எந்த கிரகமாக இருந்தாலும். அப்போ இந்த நீச்ச ராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் அதீத பலத்தோடு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் இந்த காலகட்டம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த சூரிய பகவான் அப்படிங்கும்போதே பித்ருக்காரகன், பிதாமகன், இவரோட ஒளியை வாங்கியிருந்தான் எல்லா கிரகமும் செயல்படுறது, ராகு கேது தவிர. ஆக இந்த சூரிய பகவான் 17/11/2025 முதல் 1/12/2025 வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். அடுத்தபடியாக 2/12/2025 முதல் 15/12/2025 வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த விசாகம் 4ஆம் பாதம் வரல, ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக இந்த சனீஸ்வர பகவானோட அனுஷ நட்சத்திரம் வந்துட்டார். ஏன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் தான் விருச்சிக ராசி. ஆக இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்சத்திர சாரம், புத பகவானின் நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அற்புதமான பலாபலன்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலாபலன்களை நான் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான ரிஷபராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சுகாதிபதி. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கும் நான் தான் சொல்லுவேன், தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ. ஏன்னா சுகாதிபதி சுகத்தை கொடுக்கணும், டென்ஷனை குறைக்கணும். அந்த வகையில் சூரிய வழிபாடு பண்ணினா ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் கண்கண்ட தெய்வம், சூரியன் சந்திரன் கண்கண்ட தெய்வம். ஆக இந்த சுகாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா, உங்களோட பகை ருணர் ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ஒரு சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்படி தூள் கலைப்பு போயிட்டே இருக்கலாம். அதுவும் சனி பகவான் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த வகையில் 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று. ஆனால் என்ன, நீச்சமடைந்தார். உத்தியோகத்தில் பகைமை அதிகமாச்சு, தொழில் வியாபாரத்தில் பகைமை, போட்டிகள் இதெல்லாம் அதிகமாச்சு. எடுக்கிற காரியங்கள் மூலமாக மனசில் ஒரு குழப்பம், கடன் சுமை நிறைய பேருக்கு ஆயிருக்கு. கடன், ஏகப்பட்ட கடன் 1/1 சேர்ந்துடுச்சு. அதுமாதிரி உடல் ஆரோக்கியமும் அந்தளவுக்கு பெருசாக சொல்ல முடியல. ஒரு நாளைக்கு போல் ஒரு நாளைக்கு இல்லை, ஏதோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி சமாளிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. முதல்ல கடன் அடைக்கிற வழியை பாருங்கள், புரியுதா? அதுக்குண்டான ஒரு உத்வேகத்தை எடுத்துக்கோங்க. அந்த வகையில்
இந்த பகைருண ரோக ஸ்தானத்தில் நீச்சமடைந்த சூரிய பகவான் இப்போ அந்த ராசியை விட்டு விலகி உங்களது களத்திர ஸ்தானத்துக்கு வரார். களத்திர ஸ்தானம் அப்படிங்கும்போதே 7ஆம் இடத்துல இந்த சூரியன் வந்தாலே 7ஆம் பறவை நேரம் உங்கள் ஜென்மராசி தான் பார்ப்பார். உஷ்டம் அதிகமாகும், உடல் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த சூரிய பகவான் 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்கறதுனால கோபம் அதிகமாகுங்கிறத விட முன்கோபம் அதிகமாகும். சட்டு புட்டுன்னு ஏதோ ஒன்று சொல்லும் போதே கோபம் வந்துடும். அந்த கோபம் என்றைக்குமே அதிகமானால் தான் பிபி அதிகமாகும். பிபி அதிகமானால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். கரெக்டாக? சிம்பிள் லாஜிக். ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் அவங்களெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி இந்த புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்புங்கிறது கொஞ்சம் ஒரு இதில் போயிட்டு தடை தாமதங்கள் இதெல்லாம் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குங்க. கூட்டாளிகள் மூலமாக பிரச்சனை இருக்கும். எல்லாம் நண்பர்கள் எல்லாமே நண்பர்கள்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களே உங்களுக்கு சில வேலைகளை காட்டும்போது உங்களுக்கு சில கோபங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தபடியாக குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். குடும்பத்தில் யார் மூலமாக? வாழ்க்கை துணை மூலமாக கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். ஆணாக இருந்தால், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். கண்டிப்பாக இந்த கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கணுமே தவிர தீர்த்துட்டு பேசிக்கப்படாது. கரெக்டாக? கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருங்க. ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 17/11/2025 முதல் 1/12/2025 வரைக்கும் 9-10 குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். பாக்யாதிபதி, ஜீவனாதிபதி. இந்த நேரத்தில் தந்தையாரோட உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். அதனால் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி தந்தையாரோட உறவினர்கள், உங்கள் சித்தப்பா, பெரியப்பா, சித்தப்பா பசங்க அவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக நல்லபடியாக போயிட்டுருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீவனம், இவரே தான் ஜீவனாதிபதி அப்படிங்கும்போது ஜீவன விஷயமாக கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும். ஜீவன விஷயம் என்ன? உத்தியோகம், அடுத்தபடி தொழில் வியாபாரம். இதில் கொஞ்சம் போட்டிகள், பொறாமைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது நல்லது. இந்த நேரத்தில் புதிய தொழில் தொடங்கிறத யோசித்து தொடங்குறது நல்லது. இப்போ நேரம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம 1 மாதம் வேணால் தள்ளி வைக்கலாம். அதுக்காக 1 வருஷம் தள்ளி வைக்க முடியுமா? ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். அதனால் முக்கியமான பிரபல இவங்களெல்லாம் கேட்டு அதை நீங்கள் பண்ண முடியுமா? கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறது நல்லது. மற்றபடி உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக இந்த பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். என்ன வாய்தா வாங்குற மாதிரி இருக்கும். கோர்ட்டு கேஸுன்னு இருந்ததுன்னா அதில் வாய்தா வாங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை. 2/12/2025 முதல் 15/12/2025 வரைக்கும் 2-5 குடை அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் கொஞ்சம் கடுமையாக போராடி உங்களோட பொருளாதாரத்தை கொஞ்சம் சரி பண்ணிப்பீங்க. ஒரு வருமானம் வரும். அதை வச்சு கொஞ்சம் கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. இருந்தாலும் குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் மனசில் ஒரு கிளேசம் அப்பப்போ தோன்றி மறையும். என்னடா இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒன்றுமே எடுத்து வைக்கலையே, சேர்த்து வைக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டென்ஷன் வந்து போகும். குழந்தையின் கல்விக்காக செலவு செய்ய நேரிடலாம். அடுத்தபடி ஆன்மீக விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆன்மீக விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நீங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு சான்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அடுத்தபடியாக குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதை கொஞ்சம் எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டு நிறைவேற்றி வைப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பாடுபட்டு அதை நிறைவேற்றிடுங்க. இல்லைன்னா உங்கள் பேர் தான் கெட்டு போகும். மற்றபடி புதுசாக யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்கணுமா? கண்டிப்பாக யோசித்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரி, இந்த புத பகவானின் கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கும்போது அறிவுத்திறன் கொஞ்சம் நம்ம அதிகமாக கொண்டு வரணும். அதாவது பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக எல்லாத்தையும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். மற்றபடி நம்மளால் இதை முடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு நினச்சா பயந்துடாதீங்க. ஸோ கவனமாக செய்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம்தோறும் காலையில் எழுந்தோடனே நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானுக்கு கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு நெய் தீபம் போட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க.
அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே சுகாதிபதி உங்களது களத்திரஸ்தானத்தில் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக இந்த பரிகாரங்களின் மூலமாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.